இன்று செப்டம்பர் 2ஆம் தேதி காலை 10 மணிக்கு ராணிப்பேட்டை பகுதியில் இருக்கிற முத்துக்கடை என்ற இடத்தில் சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் மகளிர் அணி சார்பாக கொல்கத்தாவில் நடந்த பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமையை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. திரளான பெண்கள் இதிலே வந்து கலந்து கொண்டார்கள். அது மட்டுமல்லாது மத்திய மாநில அரசுகளையும் ராணிப்பேட்டை பகுதியில் இருக்கிற அந்த நகராட்சியும் கண்டித்து அநேக கோரிக்கைகள் அங்கு வைக்கப்பட்டன. தலித் மக்களுக்கு அங்கு நிலம் ஒதுக்கீடு செய்வதிலும், அங்கு இருக்கிற கழிவு நீர்கள், ராணிப்பேட்டையில் இருக்கிற தோல் பதனிடம் கம்பெனியில் இருக்கிற கழிவு நீர்கள் எல்லாம் வந்து மக்களுக்கு உண்டான பாதிப்புகள், இதனால் மக்களுக்கு ஏற்படுகிற நோய்கள் இதெல்லாம் தீர்க்கப்பட வேண்டும் என்றும், அங்கு பொது கழிவறை இல்லை, தெருக்களை சரியாக சுத்தம் செய்வதில்லை, பிளாஸ்டிக் கழிவுகள் போன்ற பல பிரச்சனைகளை முன்னிட்டு இன்று அநேக தீர்மானங்கள் அங்கு நிறைவேற்றப்பட்டு அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. 10 கோரிக்கைகள் மாவட்ட நிர்வாகத்தை நோக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக அந்த பகுதியில் இருக்கிற மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். நிலம் வீட்டு மனை ஒதுக்கப்படாதவர்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும். நகராட்சி தினந்தோறும் குப்பைகளை சுத்தம் செய்ய வேண்டும். வடிகால் கால்வாய்களை சீர்படுத்தி மக்களுக்கு சுகாதாரத்தை அளிக்க வேண்டும். பல மக்கள் அந்த தோல் பதனிடும் தொழிற்சாலை மூலமாக நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். தோல் நோய்கள் அதிகமாக வருகிறது என்பதை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து அங்கு நடைபெற்றது. அடுத்தபடியாக சிறுபான்மை மக்களின் உரிமை குரலாக இருந்து எங்கெல்லாம் மக்களுக்கு விரோதமான காரியங்கள் செயல்படுகிறதோ அது எல்லாவற்றும் உடனடியாக சக்தி பெற்ற ஒரே ஒரு தலைவர் சிறுபான்மை மக்களவை கட்சியுடைய தேசிய தலைவர் பிஷப் காமராஜ் அவர்கள் ராணிப்பேட்டை மகளிரெல்லாம் ஒதுக்குவதற்கு நடத்துகிற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நகர்களின் தலைவராக இருக்கிற அன்பு சகோதரி அவர்களையும் அவருடைய சீரிய பணியையும் மக்கள் நலக்கட்சியின் சார்பாக நாங்கள் வாழ்த்தி இவர்கள் ஆதரிக்கிற இந்த மாபெரும் பணி மக்களின் உரிமையை வென்றிருக்கவும், குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கிற பெண்களுடைய விடுதலை, பெண்களுக்கான தனிமனித உரிமை, வீட்டுமனை பட்டா, அவர்களுக்கான இப்படிப்பட்ட காரியங்களை முன்னின்று தனிமனிதனாக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அன்பு சகோதரிக்கு மாபெரும் ஆதரவாக இந்த கட்சி அவர்களுக்கு துணையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த இடத்தில் வலியுறுத்தி இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற திருவள்ளூர் மாவட்ட தலைவர் செயலாளர் அன்பு சகோதரர் சகாதி அவர்களையும், கட்சியின் துணை செயலாளர் இருக்கிற அன்பு சகோதரர் பெஞ்சமின் அவர்களையும், மாநில பொதுச் செயலாளர் பி பாரதிராஜன் அவர்களையும், இங்கு கண்டன உரையாற்றிருக்கிற அன்பு சகோதரர் குரலினியன் தமிழ் தேசிய இயக்கம் அவர்களையும் நான் வரவேற்று இந்த நாளிலே மத்திய மாநில ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கிற நகரத்தை கண்டித்து என் கண்டன உரையை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன்.